மாதிரியும் என் வாழ்க்கையும் சந்தோஷமாக தான் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தான். அவன் தான் எனக்கு எல்லாமே. அவன் ஃப்ரெண்டை நான் என்னோட அண்ணனா பார்த்தேன். நடைமுறையிலே ஆனால் நல்லா படிச்சு அவனுங்க என்னை அப்படி முடிச்சுட்டு பார்க்கவே இல்லை. வேலைக்கு போனா இந்த ஒரு நாள் என் பாய்ஸோட பாய் ஃப்ரெண்ட் ப்ராப்ளம், கூப்பிட்டானு அவனுங்க என்னை கூட்டிகிட்டு போனானுங்க. நான் அவனுங்கிட்ட வந்து அப்யூஸ் கேட்டேன், அதெல்லாம் நீ இல்லாம என்கிட்ட ஒரு உண்மையை நிம்மதியா சொல்லவே என் இல்லை. பல வாழ்க்கையை நான் கனவுகளோட வாழலாம்னு போன ஒரு சொன்னாரு. இடம் தான் யூனிவர்சிட்டி. தண்ணி எதுவும் அந்த இல்லாமல் ஒரு நம்ம பட்டர்ஃப்ளை ஜாலியாக ஃபீலிங்ஸ் போகணும். என்னோட ஆனால் மென்டல் இங்கே ஹெல்த்தை நம்ம டிஸ்ட்ராய் பாய் பண்ணோன்னு நான் ஃப்ரெண்ட் எதிரே அமைதி ஒரு பொண்ணோட பயம் கிடையாது. அது அவ உண்மையோட நிற்கிற நேரம். அவ இல்லைன்னு சொன்னா அது ஒரு முடிவு. நீ புரிஞ்சுக்கலனா அது உன் தவறு. அவ சிரிச்சா அதோட அர்த்தம் ஏமாலின்னு நினைச்சா, அவ அமைதிய நீ அதிகாரம் பண்ணா அதுக்கு பேர் காதலா? சுயநலம். நீ மறந்தாலும் அவ மறக்க மாட்டா. நீ ஓடினாலும் நீ அவளோட மறக்க முடியாத காயம். இது பலி இல்லை, இது அவ வலியோட சாபம். பொண்ணு அமைதியா இருக்கானா வீக்னு நினைக்காத, ரொம்ப தப்பு. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. யார் என்ன சொன்னாலும் உண்மைக்கு கண் இருந்தாதான் சில அசிங்கத்துக்கெல்லாம் நிரந்தர முடிவு. ஸோ நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, எங்க டீம் எல்லா பெண்களுக்காகவும் டெடிகேட் பண்ற ஒரு விழிப்புணர்வான கதை தான் இது.